என்னப்பா விசர்க்கதை கதைக்கிற உண்ட பக்கத்திலிருந்து நீ எழுதுற கடிதம் எல்லாம் என்னென்று தட்டுற என்னென்று தடுப்பிற்கு தையட்டியில சட்டவிரோத கட்டிடம் நீ உண்ட சார்பில் இருந்து கடிதம் எழுது அவன் தட்ட சார்பில் இருந்து ஹெடிங் போடுறான் ஆட்ட சார்பில் இருந்து அவன் தண்ட சார்பில் இருந்து அவன்கிட்ட சார்பில் அவன் எழுதுறான் அப்ப கடிதம் எழுதுறது நடத்துறது எல்லாம் யார் கடிதம் எழுதுறது யார் இந்த பிரச்சனையை கொண்டு போய் தீர்வு கண்டுபிடிக்கிறது புத்த சாசன அமைச்சர் நடுநிலைமை என்றால் அவர் கடிதம் எழுதலாம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பா இருக்கலாம் அவர் புத்தபிக்குன்ற பக்கத்துல இருந்து கடித தலைப்பு போடுறாருண்டா அவர் ஆற்ற சார்பான நபர் விளங்குது தானே பிரச்சனை அப்ப அந்த சர்வே டிபார்ட்மெண்ட் அதிகாரி வாசிக்கிறார் யாழ்ப்பாண திஸ்ஸ விகார பிணக்குகளை தீர்க்கிறதுக்கு நில அளவை இட்டு முடியும் கொண்டு சிங்களத்துல இருக்கிறத அவர் சிங்கள இலக்கண இலக்கியம் எல்லாம் தரவா தெரிஞ்சால் மாதிரி தமிழ்ல வாசிச்சு கொண்டு போறேன் தமிழ்ல எழுதி எனக்கு தந்தாலே நான் கேட்கிறேன் சுத்த தமிழ்ல எழுதி நான் ஒரு தமிழன் பிறந்தது தமிழ் படிச்சது தமிழ் கதைக்கிறது தமிழ் தமிழ்ல எழுதி ஒரு கடிதம் தந்தாலே ஒரு அலுவலக ரீதியான ஒரு சட்ட ரீதிய கடிதம் தானே நான் ஒரு நோமல் ஆளண்ட ஒரு கண்ணால பாக்க அதுல உள்ள சூழ்ச்சிமங்கள் தமிழையே எத்தனையோ விதமா எழுதலாம் சாதாரணமா நான் ஒரு கண்ணால பாக்க அதுல லொக் எனக்கு விளங்காது அப்ப அதை விளங்காம நான் சைன் பண்ண கூடாதுக்காக நாங்க லீகல் அட்வைஸ் எடுக்கிறோம் அந்த லொக்கை பயன்படுத்தி நாளைக்கு எங்கட காணி பறி போயிருக்கூடாது அப்ப சிங்கள மொழியில வார கடிதத்தை வேண்டி ஃபைல்ல கட்டிட்டு எனக்கு நல்லா சிங்களம் தெரியுமென்ற தோரணையில இருக்கிறோம் உங்களோட உரிமை இல்லையா ஒன்றில் நீங்க ஆங்கிலத்துல வேணுங்கோ இல்லாட்டி சிங்களத்துல வேணுங்கோ கடிதத்தை அந்த கடிதம் உங்களுக்கு நீங்க காட்ட வேணும் சிங்களத்தை நாங்க என்ன எழுதியிருந்தானே எனக்கு தெரியும் அவர் சொன்ன தமிழ நான் கேட்கிறேன் அதுல அந்த மாவட்ட செயலர் எங்கட பக்கம் நிற்க வேணும் எத்தனையோ விஷயத்துக்கு நாங்க கதைக்கிறோம் கத்துறோம் அழுகிறோம் எதுவுமே பாராமுகமாக காணிய அழக்க வேணும்னு கடும் முனைப்பில் அவர் முயற்சி எடுத்திருந்தவர் கடும் முயற்சி அவருக்கு அப்புறம் பிரதேச தவிசாலம் கடுமையான முயற்சி எடுத்துக்கொண்டு வந்தவர் காணி அளக்குறதுல ஆனா அதே முயற்சி கையளிக்கிறதுல எடுக்கணும்னா எங்களுக்கு அந்த கடிதம் தந்திருக்கணும் உண்மையா அதே முயற்சி அதே காணி உரிமையாளர்கிட்ட கையளிக்க போயினோம்டா அந்த இலட்சணப்படுத்த கடிதத்துல அந்த பிரதேச செயலை தாரதுக்கு தயங்கி இருக்க கூடாது இவ்வளவு சந்தேகத்துக்கு மத்தியில நாங்களும் அளக்க விட்டுருக்க வேணுமாண்டு இனி நீங்க ஊடகங்கள் பார்த்துக்கொள்ளுங்க இதுக்கு மேலே நீங்க எங்கள தவறு சொல்றீங்கன்னு சொன்னா நாங்க அதை எதையுமே நாங்க தலைக்கேற்ற அளவில் இல்லை எங்கட பாதுகாப்பு எங்கட காணி ஒரு வீதம் கூட இது நான் எந்த காணி எந்த பரம்பரையை மட்டும் யோசிக்கல ஒட்டுமொத்த தமிழினத்தை பற்றி தான் யோசிக்கிறேன் இது அரசியல் சார்ந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்த இதுன்னு சொன்னா அதுதான் கட்டாயமாக அரசியல் ஏன்னா எந்த காணி அவனுக்கு அந்த காணியை எடுத்து கொடுக்கறது குருந்தூர் மேல விகாராதிபதி எப்படிப்பட்டவர் என்று சொல்ல தேவையில்லை அங்க என்னென்ன நீதிமன்ற தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லதில்லை அப்படியான ஒரு விகாராதிபதி அந்த இடத்துல சமூகம்